இம்மை என்ப வாழ்வோட நின்றுட்டாங்க. யோக சித்தர்கள் மறுமை என்ப வாழ்வோட நின்றுட்டாங்க. ஞான சித்தர்கள் பேரின்ப வாழ்க்கையோட நின்று போயிட்டாங்க. அதற்கு மேல் அவர்களுக்கு இறைவனுடைய முழு உண்மையை அறிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்து விட்டார்கள். இவர்களால் நாம் அடைந்த லாபம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது கரும சித்தர்கள் சொல்லியதால் இம்மை என்ப லாபம் கிடைத்திருக்கிறது. யோக சித்தர்களால் மறுமை என்ப லாபம் கிடைத்திருக்கிறது. ஞான சித்தர்களால் பேரின்ப லாபம் கிடைத்திருக்கிறது. அப்போ இந்த மூன்று தரமான ஞானிகள் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இதை வள்ளலார் படம் போட்டு நமக்கு காட்டுகிறார். கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர், இவர்களுக்கு பேர் தான் அருளாளர்கள்னு பேர். இவர்கள் மூன்று வழித்தரங்களிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பயன் என்ன? இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம், பேரின்ப லாபம். அப்போ கர்ம சித்தர்களுடைய அடைந்த லாபம் என்ன? இம்மை என்ப லாபம். அப்போ இன்மை இன்ப லாபத்தினுடைய பயன் என்ன? அவர்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, ஒழுக்கத்தை பயன்படுத்தி, உருவ வழிபாடுகளை எல்லாம் இந்த மக்களுக்கு தந்து சமாதி நிலையிலே மாண்டு போய்விட்டார்கள். யோக சித்தர்கள் உருவங்களை வணங்கி உருவத்திலே இருக்கக்கூடியதெல்லாம் உண்மை அல்ல, பொய் என்பதை உணர்ந்து தன்னுடைய இதயத்திலே இறைவன் இருக்கிறார் என்று நினைத்து தனியாக அமர்ந்து நீங்களும் இப்படி வாழ்ந்தால் இறைவனுடைய அருளை பெறலாம் என்று சொல்லி அவர்களும் சென்று விட்டார்கள். யோக சித்தர்கள் உருவ வழிபாட்டில் இருந்து மீண்டு தன்னுடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கிறார் என்பதை அறிந்து அதன் வாயிலாக தன்னை காப்பாற்றி வாழ்ந்து உயிரை யமனுக்கு கொடுக்காமல் தான் உயிரை பாதுகாத்து பல்லாண்டு காலம் வாழக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அவர்களுக்கு யோக சித்தர்கள்னு பேர். கர்ம சித்தர்களை யமன் கொண்டு போயிடுவான் உயிரை. நீங்க நல்லா கவனிக்க வேணும். யோக சித்தர்களை உயிர் யமன் கொண்டு போக மாட்டான். உயிரை யமனுக்கு கொடுக்காமல் தன்னுடைய ஆற்றலினால் உயிரை தன்வசமாக வைத்துக்கொண்டு உடம்பையும் உயிரையும் தனிமையாக வைத்து அவர்கள் முக்தி நிலை என்ற நிலையை அடைந்தவர்கள்.